யார கூப்பிடலாம் அண்ணே சொல்லுங்க நீங்க என்ன ஐயா நீங்க கூட அம்மா தெய்வம் சொல்லுமா சூப்பர் ஸ்டார் சாவித்ரி அம்மாவா சாவித்ரி அம்மா தான் பின்னாடி உட்காந்துருக்காங்களே ரஜினி அங்கிளா ஓகே ரஜினி அங்கிள் ஆமா நேத்து வந்தாரு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு வந்தாரு இங்கதான் வந்தாரு ஓ ஆமா எதுவும் பேசல எதுவுமே பேசல ஸ்டெப் போட்டு போயிட்டாரு நான் பேசியது போய் சூப்பரா பேசுங்க ஓகே அன்பாத பெரியோர்களே தாய்மார்களே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே ஐயா தட்டுங்க மக்களை உங்க கை தட்டாத அடுத்த வார்த்தைக்கே நான் போவேன் ஒரே வார்த்தையை 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால எப்படி வசதியில நீங்களே முடிவு பண்ணிக்காங்க அது வந்து மணி வந்து நம்ம நண்பர் வந்து சொன்னாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நீங்க எல்லாமே வரணும் சொன்னாங்க நான் சொன்னேன் இல்ல சார் நம்ம வந்து இந்த ஷூட்டிங் வேற போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நம்ம எப்படி சார் வர முடியும் சொன்ன இல்லைங்க நீங்க வந்து ரிபப்ளிக் டே தான் அன்னைக்கு வந்து மோஸ்ட்லி ஷூட்டிங் எல்லாம் ஹாலிடேவா தான் இருக்கும் அதனால நீங்க வந்தா மட்டும் போதும் சொன்னா மட்டும் போதும் நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது என்ன ப்ரோக்ராம் இது சார் இது வந்து சிஎஸ்பியோட 29வது ஆண்டு குடும்ப விழா சார் 29 ஆமா காதணி இல்ல குடும்ப விழா ஆமா குடும்ப விழா வெரி குட் நான் வந்து வெரி ஃபேண்டாஸ்டிக் ஓகே நான் வந்து எதுக்கு சொன்னேன்னா இந்த 29 வருஷம் வந்து 39 வருஷம் ஆகணும் 49 ஆகணும் 50 தொடணும் அப்படி 100 போயிட்டே இருக்கணும் சார் அது வந்து அவங்க குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து சார் வந்து சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 முறை வந்து இது நிறைய வார்த்தை சொல்லுவேன் திஸ் திங் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவேன் எஸ் சார் கரெக்ட் சார் திஸ் திங் வந்து அதாவது இப்பெல்லாம் நிறைய யூடியூப் எடுத்தாலே எங்க பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட் வந்து நம்ம எது நல்லது செஞ்சாலும் உடனே நெகட்டிவா ஒரு விஷயம் போடுறாங்க கரெக்ட் நான் இப்பதான் ஒரு வீடியோ வந்து நான் பேசின வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் ஆமா அதுல கீழே கமெண்ட் போடுறாங்க வாழ்த்துக்கள் என் நண்பன் கமலஹாசன் பேசுறது மத்தவங்களுக்கு புரியாது ரஜினி பேசுறது அவருக்கே புரியாது பாருங்க அப்படி சொல்லி போட்டு எனக்கு தலையே சுத்திருச்சு என்ன இது சொன்னாலும் இப்படி பண்றாங்களே அதான் நான் ஒரு விழால சொல்லியிருக்கேன் குறைக்காத நாயோ இல்ல குறை சொல்லாத வாயோ இல்ல ஆக முதல்ல இது ரெண்டும் இல்லாத ஊரே இல்லை அதனால நம்ம எது செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம கடமையில தவறவே கூடாது நம்மளுக்கு எது கரெக்டோ அது கரெக்டா செஞ்சு போயிட்டே இருக்கணும் ஓகே ஓகேங்க தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ தலைவர்